Hi friends, வெல்கம் டு bujjima Tailoring. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிலீஸ் டக் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி வந்து டைப்ஸ் ஆஃப் டக்ஸ் வந்து ஒரு 3 போட்டிருக்கேன். அந்த வீடியோவும் போய் பாருங்கள். பேசிக் டக் ஃபஸ்ட்டு பின் டக்லேருந்து நான் கிளாத் எவ்வளோ வேணும் என்ன ஏதுன்னு டீட்டெயில்டாக அந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ரிலீஸ் டக் வந்து எப்படி மார்க் பண்ணுறது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போது ரிலீஸ் டக்கில் நம்ம இதுக்கு முன்னாடி பேசிக்காக எப்படி டக்கு வைக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஆனால் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணுற இடத்துல நான் ஸ்டிச் பண்ணுறப்ப அதை உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். அந்த டிஃப்ரென்ஸை உங்களுக்கு நல்லா புரியும். இதுதான் வந்து ரிலீஸ் டக்கோட டயக்ராமு. நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இந்த கேப்பெல்லாம் வந்து நம்ம தான் வந்து இது பண்ணுவோம். மேக்ஸிமம் நம்ம ஃபஸ்ட்டு என்ன ஹைட்டு வைக்கிறோமோ, இப்போ 10 இன்ச் எடுக்கிறீங்க அப்படின்னா அடுத்தது ஒரு 9 இன்ச்சு, அடுத்தது ஒரு 8 இன்ச்சு, அப்புறம் ஒரு 7 இன்ச், இப்படி கம்மி பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு 10, 8, 6, 4ன்னு அந்த மாதிரி கூட கம்மி பண்ணிக்கலாம். இல்லை 1.5 இன்ச்சாக கம்மி பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஹைட்டு 10 இன்ச்சுனா அடுத்த ஹைட் வந்து நம்ம வந்து ஒரு 9 இன்ச்சு 8 இன்ச் அந்த மாதிரி. இந்த கேப்பு வந்து நம்ம எப்படின்னா சென்டரில் இருக்கிறது ஒரு இன்ச்சு, அதுக்கப்புறம் இதுவும் நம்ம இஷ்டம் தான், நம்மளோட ஷேப்பை பொறுத்து தான். ஆனால் வந்து இந்த டைப்பில் தான் அது இருக்கணும். பட் இந்த ஹைட்டு வித்து வந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம், எப்படி கொடுக்கணுமோ கொடுத்துக்கலாம். இது வந்து பேசிக் டக்கோ மாதிரி தான், நம்ம தேவைக்கு ஏற்ப அளவு வந்து எடுத்துக்கலாம். இதைத்தான் நான் இப்போ வந்து சொன்னேன். இதோட டயக்ராம் இது தான். இப்போது நம்ம வந்து துணியில் உங்களுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு காட்டுறேன். இப்போது நான் ரஃப்பாக ஒரு கிளாத் எடுத்திருக்கேன். இப்போது நம்ம இதில் வந்து நான் சென்டர்லேருந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இப்போ இதில் எவ்வளோ ஹைட் இருக்குதுன்னு ஃபஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம். இந்த கிளாத் இது வந்து நான் ரஃப்பாக தான் எடுக்கிறேன். திரும்பவும் நான் சொல்கிறேன், இதில் ஒரு 9.5 இன்ச் இருக்குது. ஸோ நம்ம ஒரு 8 இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்தாலுமே அதோட சென்டர் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். ஓகேவா? சென்டரை எடுத்துக்கிட்டு சென்டர் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு 9.5 இன்ச் இருந்துச்சா? இப்போது இந்த சென்டரில் இருந்து நான் 8 இன்ச் வந்து எடுத்துக்க போகிறேன். அந்த கிளாத்துலேருந்து உங்களுக்கு இது பண்ண போகிறேன். இப்போது இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு 1/4 இன்ச் வந்து பிடிச்சிக்கலாம். இந்த ஒரு நட்டுக்கால் வந்து அளவு, ஒரு நட்டுக்கால் அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். மார்க்கிங் வந்து இந்த இருக்குது. மார்க் வந்து நம்ம இந்த பண்ணியிருக்கோம். இப்போது கிட்ட வந்ததும் நம்ம ரிவர்ஸ் தையல் போட்டுக்கலாம். ஒரு ரஃப் தையல் போட்டுட்டு நம்ம த்ரெட்டை வந்து கட் பண்ணிக்கலாம். த்ரெட்டை வந்து கட் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போது எப்படின்னா இந்த இடத்துல, அதாவது நம்ம இப்படி இப்படி வளைச்சோ இல்லை ஒரு மாதிரி ஷேப்பாக கீழே வரைக்கும் இழுத்தோ அந்த மாதிரிலாம் கொண்டு வரக்கூடாது. இங்கேயும் நம்ம ரஃப் தையல் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். முடிக்கிற இடத்துலையும் ரஃப் தையல் போட்டிருக்கணும். இது வந்து இப்படி ஏனா தானன்னு வந்து தெரியக்கூடாது. ஒன்று மேலே ஒன்றா கரெக்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் இதை வந்து பார்க்குறப்போ இந்த இடம் வந்து ஓப்பன் ஆயிரும். இந்த இடம் ஃப்ளீட் மாதிரி இப்படி தனியாக தெரியாமல் இப்படி அழகாக நார்மலாக கிளாத் மாதிரி ஆயிரும். இப்போது நம்ம 2 பக்கமும் ஃப்ளீட்டு வந்து மறுபடியும் வந்து நம்ம டக் வைக்க போகிறோம். இப்போ நான் இந்த கரெக்டாக இங்கே தச்சுருக்கேன்ல, இந்த இதில் இருந்து 1 இன்ச் மார்க் பண்ணிக்க போகிறேன். அதுலேருந்து மறுபடியும் ஒரு இன்ச்சில் நான் ஒரு இன்ச் கேப்பில் ஒரு 4-5 டக் வைக்க போகிறேன். ஓகேங்களா? இப்போ 4 மார்க் பண்ணியிருக்கேன். ஹைட் வந்து இது வந்து 8 இன்ச் எடுத்தோமா, நான் உங்களுக்கு அடுத்த டக் வந்து ஒரு 7 இன்ச், அடுத்தது
6 இன்ச். அடுத்தது 5 இன்ச். அடுத்தது ஒரு 4 இன்ச். நான் ஒரு இன்ச் கேப்பில் வந்து உங்களுக்கு நான் டக்கு வச்சு காட்ட போகிறேன். இப்போ நான் ஸ்கேலில் கோடு போட்டுட்டு லாஸ்ட்டாக உங்களுக்கு காட்டுறேன். தெரியுதா கோடு போடுறது? இதெல்லாம் வந்து நம்ம நெக் டிசைனுக்கு செம்மையாக இருக்கும். நம்ம பண்ணுறப்போ பண்ணிவிட்டு இந்த லாஸ்ட்டாக எண்டில் வந்து ஒரு பீடு கொடுக்கலாம். அந்த மாதிரி நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். ப்ளைனாக இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இப்போது சேம் இதையே நம்ம இந்த பக்கமும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இந்த 1 இன்ச் கேப்பை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஏனாந்தானன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஏனாந்தானம் தான் இருக்கும். அப்புறம் தைச்சதுக்கப்புறம் ஷேப் வரல, நல்லா இல்லை அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்றதை ஃபஸ்ட்டு பாருங்கள். கரெக்டாக 7 இன்ச்சுக்கு ஒரு கோடு. அடுத்தது 6. சேம் இங்கே நம்ம என்ன பண்ணுறோமோ அதே தான் அதுக்கு ஆப்போசிட்லேயும் பண்ணணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இதுதான் ரிலீஸ் டக்கு. ட்ரெஸ்லலாம் பண்ணுறப்ப செம்மையாக இருக்கும். சின்ன பிள்ளைங்க ட்ரெஸ்லலாம் நம்ம இதை வந்து பண்ணுறப்பலாம் செம்மையாக இருக்கும். இப்படியே வந்து கண்டினியூஸாக நம்ம வந்து போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நான் ட்ரா பண்ணிட்டேன். உங்களுக்கு நல்லா தெரியுதா ட்ரா பண்ணியிருக்குது? இப்போ நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். ஸ்ட்ரைட்டாக அதே மாதிரி இந்த இடத்துல நின்று ரஃப் தையல் போட போகிறோம். இப்போது அதே கிளாத்தை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நிப்பாட்டியாச்சு. சுருக்கு இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம 2 தைச்சாச்சு. இப்போ 3வது தைப்போம். அடுத்தது 4வது. அடுத்து லாஸ்ட்டு 5வது. அவ்வளோதான். நம்ம ஒரு பக்கம் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ ஆப்போசிட்டில் நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். தெரியுதா? ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இந்த த்ரெட்டெல்லாம் வந்து நீங்கள் நல்லா ஒட்டாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ரஃப் தையல் போட்டிருக்கனால இதெல்லாம் பிரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. மேலே எட்ஜ்லேயும் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் இந்த டிசைன் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து நீங்கள் துணியில் தான் அப்ளை பண்ண முடியும். இதை கட் பண்ணி அதில் அட்டாச் பண்ணலாம் அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ வந்து அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம ஹைட்டை வந்து டார்கெட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான். ரிலீஸ் டக்கு முடிஞ்சிருச்சு. இது கீழே வந்து இப்படி தான் இருக்கும். கீழே வந்து நல்லா வித்து கொடுக்கும். மேலே வந்து நம்ம கிளாத்து வந்து நெக்குக்கு இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி போடுறப்போ ப்ளைனாக இருக்கிற கிளாத்துக்கெலாம் வந்து செம்மையாக இருக்கும். இந்த கேப்பெல்லாம் வந்து கரெக்டாக வந்து மெஷர் பண்ணுங்கள். இல்லை தனியாக எடுத்து காட்டி கொடுத்துரும் நம்ம தப்பு பண்ணியிருக்கோன்றத. ஸோ வந்து அவ்வளோதான். நம்ம வந்து
ரிலீஸ் டக் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜே புஜ்ஜிமா டெய்லரிங் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.